உங்க குழந்தை சிரிப்புக்கும் நீங்க தான் காரணம், அது போறதுக்கும் நீங்க தான் காரணம். எப்படின்னு நான் சொல்றேன். நிறைய பேரண்ட்ஸ் நைட்ல குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக ஃபீடிங் பாட்டில் இல்ல பாசிஃபையரை கொடுத்து தூங்க வச்சிடறாங்க. அது அவங்க குழந்தையோட ஓவரால் டென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணணும்னு தெரியுது. ரிசர்ச் படி ரொம்ப நாள் பாட்டில் ஃபீட் பண்ற குழந்தைக்கு டூத் டீகே, மிஸ்அலைன் டீத் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த சின்ன வயசுல வளர்ற பேபி டூத் தான் உங்க குழந்தையோட ஸ்பீச் டெவலப்மெண்ட், எப்படி ஒழுங்கா சூ பண்ணணும் அண்ட் பெர்மனன்ட் டீத் எங்க டெவலப் ஆகணும்னு டிசைட் பண்றது. உங்க குழந்தை தூங்கும் போது ஃபீடிங் பாட்டிலோடயே தூங்கினா நர்சிங் பாட்டில் கேரிஸ் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இந்த பாட்டிலோட சக்கிங் மோஷன்னால நேச்சுரலா நடக்க வேண்டிய டீத் அண்ட் ஜா டெவலப்மெண்ட்டையே அது அஃபெக்ட் பண்ணும். இதனால உங்க குழந்தைக்கு பல்லு கோணமாடலா வரலாம், தாட வளர்ச்சி குறுகி போகலாம், ஏன் சின்ன வயசுலயே பல்லுலாம் சொத்தையாயி கொட்டி போகவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீடிங் பாட்டில ஸ்டாப் பண்ணிட்டு கப்புல பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. குழந்தைக்கு அழகான லைஃப் கொடுக்கற மாதிரி ஒரு அழகான சிரிப்பு கொடுக்கறதும் நம்ம பொறுப்பு தானே.